நேற்று சிவன் ராத்திரி அன்னைக்கு கோயில் போயிருந்தேன். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சொன்னதில். கோயிலுக்கு முதலெல்லாம் போகும்போது பூ வாங்குவோம், திரி வாங்குவோம், எண்ணெய் வாங்குவோம், தீப்பெட்டி அது இதுன்ட்டு நிறைய வாங்கிட்டு போயிட்டு டைம் எடுத்து அதுக்குன்ட்டு விளக்கு போட்டு பொறுமையாக உட்காந்து அது காற்றுல அமையாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப நேரம் முயற்சி பண்ணேன். விளக்கு போட்டு அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட போய் பூவெல்லாம் கொடுத்து அர்ச்சனை சீட்டு வாங்கி அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு ஐயருக்கு அப்பாடான்ட்டு நம்ம வேண்டுதலை சொல்லி உண்டியில் காசை போட்டு வெளியே வந்து உண்டியில் மனதார வேண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பணத்தை போட்டு வெளியே வந்து உட்காந்து நம்ம சாமியை மட்டும்தானே பார்த்தோம், எதுவும் வேண்டிக்கவே இல்லையே, சரி நாம் இப்போ உட்காந்து கொஞ்ச நேரம் வேண்டிக்கலாம் அப்படின்ட்டு 2 நிமிஷம் உட்காந்து மனசார சாமிக்கிட்ட நம்ம என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறோம். இதுதான் நடக்குது எப்பயுமே. இதிலிருந்து எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிதுங்க. நேற்று கோயிலில் போய் அந்த அம்மா சிவன் அடியார் அவங்க பேசுனதில் எனக்கு ரொம்ப நல்லா திருப்தியாகவும் இருந்தது. அது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் செய்யுங்க, இல்லைன்னா கட்டாயம் கிடையாது. இது கோயிலை நாம் அமைதியாக போயிட்டு சாமியை மனதார கண்ணில் மட்டும் பார்த்துட்டு உட்காந்து சாமிக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு பாட்டை பாடுங்க. நீங்கள் அதை பண்ணணும் இது பண்ணணும் முக்கியம் இல்லை. உங்கள் எண்ணத்தை வந்து ஒரு பாட்டு மூலயமா நீங்கள் பாட்டை மட்டும் பாடினா மனசு ஒருமுகப்படும், அதில் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அந்த அமைதியில் உங்கள் கவலையெல்லாம் போயிடுன்ட்டு அவங்க நல்லா உருக்கமாக சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிதுங்க. ஒவ்வொரு நாள் பணம் இருக்கும், ஒவ்வொரு நாள் பணம் இருக்காது. நம்ம கம்மியாக போட்டோமோ அதிகமாக போட்டோமோ இது பெசல் வழியில் போய் நிற்கணும் அப்படின்ட்டெல்லாம் தோணும். கால் வலிக்கும், என்னடா பண்ணுறது, சாமி இவ்வளோ வருத்திட்டு நம்ம 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்றுட்டு கும்பிட்றோமே. அந்த நேரத்தில் கோவம் வந்து திட்டக்கூட ஆரம்பிப்போம். எதுக்கு இப்படி படுத்துறீங்க அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் இந்த அம்மா இந்த ஒத்த வரைய சொல்லி நம்மளுக்கு சாமி கும்பிட்றது இவ்வளோ ஈஸியாக ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு இன்னும் ரொம்ப சாமியை கும்பிட்றதில் ஈடுபாடு எனக்கு அதிகமாக வந்துருச்சுங்க.